ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போவது ஓபிஇசி மற்றும் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள். ஓபிஇசி என்பது என்ன? பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு. ஓபிஇசியால் நிறுவப்பட்டது. ஈராக்கில் பாக்தாத் நகரில் நிறுவப்பட்ட அரசு அமைப்பு. ஓபிஇசியின் தலைமையகம் எங்குள்ளது? ஆஸ்திரேலியாவின் வியன்னா நகர். ஓபிஇசியின் உறுப்பினர்கள் யார்? ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுலா. ஓபிஇசியின் அமைப்பில் எத்தனை வகையான உறுப்பினர்கள் உள்ளனர்? 3. 1. நிறுவன உறுப்பினர்கள். 2. குழு உறுப்பினர்கள். 3. இணை உறுப்பினர்கள். ஓபிஇசியில் தற்போது எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? 15. தென் அமெரிக்காவில் மத்திய கிழக்கில் 2, மத்திய கிழக்கில் 6, ஆப்பிரிக்காவில் 7. பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு குறைந்த வட்டி விதத்தில் கடன் அளிக்கும் நிதி நிறுவனம் எது? ஓபிஐடி. இந்திய ஒபெக் நாடுகளிலிருந்து எவ்வளவு பொருட்களை இறக்குமதி செய்கிறது? 86%. கச்சா எண்ணெய் 70%. இயற்கை எரிவாயு 95%. சமையல் எரிவாயு. ஓபிஇசியின் லட்சினை லாகோ எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டது? 1969. ஆஸ்திரேலிய வடிவமைப்பாளர் ஸ்வோபோடா. இந்திய உறுப்பினர்களாக உள்ள பல்வேறு உலகளாவிய அமைப்புகள் எவை? உலகளாவிய குழுக்களின் பெயர்கள். உறுப்பினர் நாடுகள். குறிக்கோள்கள். ஐபிஎஸ்ஏ இந்தியா, பிரேசில், தென் ஆப்பிரிக்கா. வேளாண், கல்வி, ஆற்றல், வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவது. பிசிஐஎம் வங்காளதேசம், சீனா, இந்தியா, மியான்மர். இயற்கை பேரழிவுகள் மற்றும் தரவு மீறல்கள் போன்ற அச்சுறுத்தல்களை சமாளிக்கவும் வணிக நலன் பாதுகாப்பிற்கும். எம்ஜிசி மிகாங் கங்கா ஒத்துழைப்பு. இந்திய, கம்போடியா, லாவோஸ் மக்கள் ஜனநாயக குடியரசு. மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம். கங்கா மிகாங் தாய்லாந்தில் தாய் நிலங்கள் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல். பிஐஎம் எஸ்டிஇசி வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டுறவுவிற்கான முயற்சி. வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, பூடான் மற்றும் நேபாளம். தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு, சர்வதேச வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீடு ஆகியவற்றை வலுப்படுத்தவும் மேம்படுத்தவும். ஆர்சிஇபி ரீஜினல் கம்ப்ரஹென்சிவ் எகனாமிக் பார்ட்னர்ஷிப் ஒருங்கிணைந்த வர்த்தக மண்டலம். ஆஸ்திரியா, புருனே, கம்போடியா, சீனா, இந்தியா, இந்தோனேசியா, ஜப்பான், கொரியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், நியூசிலாந்து, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, வியட்நாம். பொருட்கள் வர்த்தகம், சேவை வர்த்தகம், முதலீடுகள், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, தீர்வு மற்றும் பல பிரச்சினைகளுக்கு உயர்தரமான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் வகையிலான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும். இஏஎஸ் ஈஸ்ட் ஏசியா சம்மிட் கிழக்கு ஆசியா உச்சி மாநாடு. 10 ஆசிய நாடுகள் மற்றும் ஐக்கிய அமெரிக்கா, சீனா, இந்தியா, ஜப்பான் உள்பட முக்கிய 8 நாடுகள்
அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிக்க இசிசி ஹெல்ப் கார்ப்பரேஷன் கவுன்சில், வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு நாடுகள், இந்தியா பொதுவாக நோக்கங்கள் மற்றும் ஒத்த அரசியல் மற்றும் கலாச்சார அடையாளங்களின் அடிப்படையில் ஒற்றுமையை அடைய. பிபிஐஎன் வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, நேபாளம் எரிசக்தி ஆற்றலுக்காக ஷாங்காய் ஒத்துழைப்பு நிறுவனம் எஸ்சிஓ, இந்தியா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பது, எல்லை பிரச்சினைகளை தீர்ப்பது, நுண்ணறிவு பகிர்வு மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது. Thank you. Subscribe TNPSC Kani Notes.